ரகுராம் மாஸ்டர் மறைவு வந்து திரையுலகத்தில் வந்து ஒரு பெரிய சீனியர். அவர் எனக்கெல்லாம் பெரிய சீனியரு. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக இருந்த காலத்திலே அவர் அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக பண்ண படங்கள்லாம் டைட்டில் டான்ஸ் மாஸ்டர் ரகுராம்னு இருந்தால் அந்த படங்கள்லாம் நான் குறிப்பிட்டு பார்ப்பேன். அந்த அளவுக்கு அவருடைய டான்ஸில் எனக்கு வந்து ஒரு ரசிகனாக இருந்த காலத்திலே அவர் மேலே எனக்கு பெரிய அபிமானம். என்னுடைய படங்களில் ரயில் பயணங்களாக இருக்கட்டும், உறவே காத்த கிளி, எல்லாத்துக்கு மேலே சிலம்பரசன் நடித்த சம்சார சங்கீதம் படத்துக்கு ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார் ஆவே நான் சூப்பர் ஸ்டார் படத்தில் சிலம்பு வந்து அதுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் இவர் தான் பண்ணிக்கிட்டினார். சிம்புனா அவருக்கு ரொம்ப இஷ்டம். சிம்புக்கு வந்து ட்ரைனிங் கூட கொடுத்த ஒரு டான்ஸ் மாஸ்டர். நான் சிம்புக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினச்சப்ப எந்த மாஸ்டரும் எனக்கு ஞாபகம் வரல. எனக்கு சுந்தர மாஸ்டர்லேருந்து நிறையா மாஸ்டரோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ரகுராம் மாஸ்டர்கிட்ட தான் வந்து சிம்புக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னேன். சிம்புக்கு அந்த ட்ரைனிங் இங்கே கொடுத்துருக்காரு. இதே இடத்துக்கு அவர் வீட்டுக்கு நான் சிம்பு அழைச்சிட்டு பல முறை வந்திருக்கேன் என் மகனை. அப்படி அதுக்காக இல்லை, என் மகனுக்கு இது கொடுத்தாருன்னு இல்லை, திரையுலகத்தில் ஒரு நல்ல டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு நடன கலைஞர். நல்ல அவருக்கு இசை ஞானம் உண்டு, நல்ல தாள ஞானம் உண்டு. எனக்கும் அவருக்கும் நல்ல நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது. அந்த நட்பை மீறி ஒரு திரையுலகத்திலே டெக்னாலஜி தெரிந்த பெரிய பெரிய இன்றைக்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஆக்டர் நம்மளுடைய கமலஹாசன்லேருந்து ஆரம்பித்து எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸோடையும் ஒரு போனவர் கமலோட நெருக்கமான நட்பு கொண்டவர். அது மட்டும் இல்லை, எந்த ஆக்டர் நடிக்கிறாங்களோ அந்த நடிகர்களோட அவர்களுடைய பாவம் என்ன, அவர்களுடைய உடல் வாகு என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டு கம்போஸ் பண்ணக்குள்ள இன்னொன்று அவர் அவ்வளோ பெரிய உடல் வச்சுருந்தாலும் அவர் ஆடினாக்கா அந்த ஆட்டத்தில் ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் அழகு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆடக்கூடியவர். அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த நடனத்துறையில் நல்லா ட்ரெயின் பண்ணார். ஒரு நல்ல எல்லாம் கலைஞர்கள் நிறைய கலைஞர்கள் இருப்பாங்க. அந்த கலைஞர்கள் வந்து கலைஞனாக இருப்பான், ஆனால் நல்ல மனிதனாக இருக்க மாட்டான். ஒரு கலைஞன் வந்து நல்ல மனிதனாக இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல மனம் படைத்த ரகுராம் வந்து அவரோட மறைவு வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியல. ஆனாலும் எல்லாம் வல்ல இறைவனர்களால் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று என் சார்பாகவும், என் மகன் இன்றைக்கி வந்து அவர் ஊரில் இல்லை, லண்டனில் இருக்கார், அவருடைய சார்பாகவும், எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.